மயோனட்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல் முறையாக என் வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்திங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்ஸி ஜாரு நம்ம எடுத்துக்கலாம். அதில் ஒரு 5 பல் பூண்டு தோல் எடுத்துகிட்டு போட்டுக்கலாம். 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். நம்ம அது ஊற்றும் போது பார்த்து ஊற்றுங்க, ஓடு எல்லாம் உடஞ்சி அதனால் அதுக்குள்ளே வீழ்ந்துரு போகுது. இப்போ 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். நம்ம ஒரு பிஞ்சு உப்பு போட்டுங்க, நிறைய போடக்கூடாது, கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மூடி மிக்சியில் ஒரு 4 சுற்று சுற்றிடலாம். பாருங்கள் இது இருக்குது. இப்போ ஒரு 100 கிராம் எண்ணெய் எடுத்துக்கலாம். நம்ம அதை ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிட்டு திரும்ப மிக்சியில் ஒரு 4 சுற்று சுற்றி எடுத்துன்னு வந்துடலாம். எடுத்துட்டு திரும்ப ஒரு கரண்டி எண்ணெய். நம்ம எவ்வளோ எண்ணெய் சேர்க்குறோமோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டு எல்லாமே நல்லா வருங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் போட்டு எடுத்து பார்க்கலாம். எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். நம்ம ஹோட்டலில் செய்கிற டேஸ்ட்டே வருங்க நமக்கு. இது எவ்வளோ திக்காயிடுச்சு பாருங்கள். இது ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். பவுலுக்கு மாற்றிட்டோம். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. இது தந்தூரி எல்லாம் வச்சு தொட்டு சாப்பிட்டோம், அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இப்போ நம்ம மீனுக்கு மசாலா போட்டு வச்சுட்டு இருக்கிறோம். இது கேஸ் பற்ற வச்சு தவா நம்ம வச்சுட்டோம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இந்த மீனை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். அது இந்த மீன் தந்தூரி எல்லாம் நல்லா வறுத்துட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டு வருங்க. இது நம்ம ஹோட்டலுக்கே போக தேவையில்லை, அது போல் டேஸ்ட் கொடுத்துரும். மீன் நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. நம்ம எடுத்து தட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்ல கலர் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ தொட்டு சாப்பிட்டோம்னா அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. இது நீங்கள் ஒரு முறை வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்களா, அவ்வளோ நல்லா இருக்குங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.